is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வருடத்துக்கு உண்டான வரக்கூடிய நியூ இயர் 2024க்கு உண்டான டாரட் ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாரட் ரீடிங்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு லைட்டாக இன்ட்ரோ கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றின அவ்வளோவா உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க. ஸோ டாரட் ரீடிங் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து கரெக்டான வழிகாட்டுதலை கொடுக்கும். ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். இது ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்கிறத விட வழிகாட்டுதலாக இருக்கும். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ்னா வந்து இது நடக்கும் நடக்காது, அதுதான் ப்ரிடிக்ஷன்ஸ். இது வந்து வழிகாட்டுதல். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 2 வழிகள் இருக்குது. ஆப்ஷன் ஏ இருக்குது, ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை எனக்கு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணனா எனக்கு பெட்டராக இருக்குமா, அந்த கைடன்ஸை கொடுக்கறது தான் வந்து டாரட் ரீடிங். ஸோ 2024க்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்மளோட டாரட் ரீடிங்கோட கைடன்ஸ் எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப அழகாக நமக்கு கைட் பண்ணும். நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குது இந்த டாரட் ரீடிங். இப்போ நம்ம ஊரில் வந்து ஜாதகம் பார்ப்போம், ஜோதிடம் பார்ப்போம், சோழி பிரசன்னம் பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது நம்ம ஊரில் நம்ம நார்மலாக எப்போவுமே பார்க்குறது. ஸோ எதுக்காக ஜாதகம்லாம் பார்ப்போம்? ஒரு கல்யாணம் ஆகுமா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், வெளிநாடு போக சான்ஸ் கிடைக்குமா, இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், டிலே ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். எப்போ ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், என்னோட படிப்பு எப்படி இருக்கும், என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், எந்த ஃபீல்டு எனக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம்ல, அதே தான் வந்து டாரட் ரீடிங் ப்ரிடிக்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம எடுப்போம். ஸோ இந்த டாரட் ரீடிங் மூலிமா 2024 எவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாமே இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளஸ்டான நம்பர், யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்டான நம்பர். இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க, 30 செகண்ட்ஸ் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய 2024 வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா இருக்கணும், நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா படிக்கிறவங்கள இருந்தால் நல்லபடியாக படிக்கணும். அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பெரிய ப்ரேயர்லாம் இல்லை, கண்ணை மூடிட்டு உங்களோட ஆரோக்கியம், உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபினான்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து நினச்சி இதெல்லாம் நல்லபடியாக நமக்கு இந்த 2024 கொடுக்கணுன்ற ஒரு குட்டி வேண்டுதலை உங்களோட குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு 1111 மெசேஜை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த இயர் வந்து ரொம்ப நல்ல பிளஸ்டான இயராக இருக்க போது. உங்களுக்கு உண்டான ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து இப்போ என்னென்ன கைடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அழகான மெசேஜஸை கொடுக்கணும்னு வேண்டி நானும் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். மீனராசி நேயர்களுக்கு 2024க்கு உண்டான டாரட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு ரீஜாயினிங் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து யார் கூடயாவது சொந்த பந்தங்கள் கூட ஒரு பேசாமல் இருக்கீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்குது, ஸோ அவங்களுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த வருஷம் கிளியர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த கிளியர் பண்ணுறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதனால ஃபேமிலிக்குள்ளே வந்து அந்த ஒற்றுமைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது அக்கா தங்கச்சியோட பாண்டிங் நல்லாயிருக்கும், பிரதர்ஸ் கூட இருக்க பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு உண்டான அந்த பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுப்பீங்க. ஸோ அதனால இந்த மாற்றங்கள் நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து வீடு வாங்குறது, லேண்டு வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல இன்கம்மா பின்னாடி உங்களுக்கு பல நாட்கள் கழிச்சு கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை விட்டு போகாது. விற்கிறதுக்கு உண்டான டைம் வந்து அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் வந்து ஒரு பொருள் உங்களை விட்டு போகிறது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற
பொருளும் உங்கள் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களை விட்டு போகாது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நியூ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கிரேட் ஸ்டார்ட் வந்து இந்த வருஷம் அமைய ஆரம்பிக்கும். அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸு நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிட கூட எனக்கு டைம் இல்லை, எனக்கு தூங்க டைம் இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களோட எஃபர்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போட ஆரம்பிப்பீங்க. அதனால வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து நல்ல சக்ஸஸ் பார்த்துருவீங்க. உங்களோட ப்ரமோஷன்ஸில் நல்ல ஃபேவரபுளாக இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களோட எஃபர்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு டைமே இருக்காது எதுக்குமே. எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக அதுக்குள்ளேயே போயிடுவீங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேஷனாக ஒரு பேஷனோட ஒரு வேலை பண்ணுறோன்னா ஆப்வியஸாக நமக்கு ஆன்சர் கிடைச்சே தான் தீரும். ஸோ அந்த எனர்ஜி இந்த வருஷம் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அனலைஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்கலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு இருந்த எனர்ஜி இந்த வருஷம் வந்து பண்ணியே ஆகிறோம், செஞ்சே ஆகிறோம், எத்தனை நாள் தான் வேடிக்கை பார்க்குறது நம்மளும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்களோட கையில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 7-8 மாதத்துக்கு அந்த லவ் மேரேஜ் டாபிக் வந்து நீங்கள் பெருசாக எடுக்க முடியாது. அது அங்கே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். சிலர் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் பேக் ஸ்டாபிங் பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னது ஒன்றா இருக்கும், செய்யறது ஒன்றா இருக்கும். உங்களை ஏமாத்துறது, உங்களுக்கு முதுகில் குத்திட்டான் அவன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பேக் ஸ்டாபிங் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏற்படும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட எவ்வளோ லிமிட்டாக இருக்கணும் சொல்லணும் அப்படின்றத வந்து நினச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே எல்லாத்துட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கே போக மாட்டேங்க, அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். அடுத்தது என்னடா இதெல்லாம் வேற சொன்னோம், நம்ம செய்யாமலே இருக்கோமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர செய்ய மாட்டீங்க. ஸோ அது உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஒன்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிச்சு காட்டுங்க. சாதிச்சு முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த வீடு வாங்கிட்டீங்களே, என்கிட்ட கூட சொல்லாமல் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டீங்களே, இந்த வேலை வாங்கிட்டீங்களே அப்படின்னு வந்து அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்களோட சக்ஸஸை காட்டணுன்றதை மட்டும் முதல் குறிக்கோளாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அப்படி சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும், நடக்காது. அதனால நடத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிலர் சொல்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அது மெயினாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா அது சுத்தமாக நீங்கள் மதிக்கூட மாட்டீங்க. என்னமோ போ அப்படின்ற மாதிரி மதிக்க மாட்டீங்க. ஸோ சின்ன சின்ன அக்செப்டன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து வர அக்செப்டன்ஸ் இல்லை, சின்ன சின்ன அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற ஐடியாஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். அது மெயினாக வந்து உங்களோட பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள்ல. அதே மாதிரி சில ரொம்ப அட்ராக்டிவான சான்சஸில் உங்களுக்கு ஏதாவது டீல் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த அட்ராக்டிவானது வந்து ஆக்சுவலாக அங்கே உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சூப்பர் அட்ராக்டிவான பிஸ்னஸ் வருது, இது அப்படியே இமீடியட்டாக பணம் வந்து நான் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு வந்து அவன் 20 லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறான் 4 மாதத்தில் அப்படின்ற மாதிரி அந்த ஓவர் அட்ராக்டிவாக வந்து அவங்களோட திறமைகளை வச்சு பேசுவாங்க. அது உங்களை மயக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வர்றப்போ அப்படியே சைலண்ட் ஆயிக்கோங்க, அதுல எல்லாம் வந்து போகாதீங்க. உங்களோட ஃபீல்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா உங்களோட ஃபீல்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுவீங்க. அது நடுவில் பிரச்சனைகள் அப்படியே வரும். திருப்பி அதை நெக்ஸ்ட்டு கம்பேக் கொடுத்து வர்றதுக்கு தான் இந்த ஒரு எஃபர்ட்டே வந்து இந்த வருஷம் உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு தான் நீங்கள் பயங்கர போராடுவீங்க. அந்த போராட்டம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் ஃபேவரபுளாக தான் அமைய போகுது. நீங்கள் வந்து மீடியாலெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பணம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். ஆனால் உங்களோட எஃபர்ட் தான் இங்கே பார்க்கப்படும். அதனால வந்து நீங்கள் முதல்ல நம்ம பணம் இந்த பணம் கொடுத்தாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்றத விட உங்களோட வேலையும் உங்களோட திறமையை அந்த இடத்துல காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்காமலே டபுள் மடங்கு உங்களோட பேமெண்ட் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பணத்தை வைக்காம ஃபஸ்ட்டு உங்களோட வேலைகளை காட்டணும், உங்களோட திறமைகளை காட்டணுன்றதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வைங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பணத்தை ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இழுத்துட்டு வந்துடுது. நீங்கள் போய் பணத்துக்கு பின்னாடி நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. உங்களோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது, பணம் வந்து உங்களை தேடி வரும்.
அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை மீறி உங்களோட டைமை வந்து ரொம்ப நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மெயினாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே இது உங்களுக்கு ரொம்ப பொருந்தும். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். அதாவது காலையில் நீங்கள் வந்து 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா 6 மணிக்கே எந்திரிச்சிருங்க. இப்போ அலாரம் அடிக்குதுன்னா அந்த அலாரத்தை வந்து 10 தடவை ஸ்னூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது பண்ணுறப்போ தேவையில்லாமல் உங்களோட எனர்ஜியை உங்களோட க்ரோத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அந்த 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா 6 மணிக்கே எந்திரிக்க பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவீங்கன்னா அந்த 8 மணினாலே உங்களோட சாப்பிட்ற டைம் அப்படின்ற மாதிரி அதுக்கு போயிடுங்க. இத்தனை மணினா வந்து எனக்கு படிக்கிற டைம் அப்படின்னா அந்த படிக்கிறதுல போயிடுங்க. அந்த மாதிரி அந்த ஆன் டைமுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயினாக இந்த வருஷம் பண்ண வேண்டியது டு டூ லிஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது காலையிலே எந்திரிச்சு ஒரு எத்தனை பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ 12 பாயிண்ட்டோ எத்தனை பாயிண்ட் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வேலையும் எழுதிடுங்க. இன்றைக்கி நான் இந்த பர்சனை பார்க்கணும், நான் இன்றைக்கி இந்த சாப்டரை படிக்கணும், நான் இந்த பிஸ்னஸ் டீலை இன்றைக்கி பண்ணணும், இதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் இருந்தாலும் சரி, உங்களோட டு டூ லிஸ்ட்டு டெய்லியும் காலையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட்டு தூங்குறப்ப அதில் எதை பண்ணீங்க எதை பண்ணலன்றதை வந்து டிக் மார்க் போடுங்க. ஸோ அந்த டிக் மார்க் நீங்கள் போட்டு உங்களோட இயரை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது நீங்கள் என்ன இன்டென்ஷன்ஸ் வைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி லா ஆஃப் ப்ராக்டிஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹோப்போனோப்போனோ டெக்னிக் ஒன்று இருக்குது, அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹோப்போனோப்போனோ அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹர்ட் ஃபீல் வந்து மைண்டில் பழைய ஹர்ட் ஃபீல் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக மைண்டில் இருக்கிறது கொஞ்சம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து வெளியே தூக்கி போட்டிங்க அப்படின்னா இந்த இயர் உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும். ஸோ அந்த ஹோப்போனோப்போனோ ப்ராக்டிஸை ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அந்த 1 மந்த் பண்ணிங்கனாலே அதோட எனர்ஜியை உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வைப்ரேஷன் உங்ககிட்ட இருக்குது. ஓகே, இதுதான் மீனம் ராசி நேயர்களுக்கு உண்டான 2024ஓட ப்ரெடிக்ஷன்ஸ். தேங்க்யூ. He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரு தடவை கிடைக்கல. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8